வாங்க இன்றைக்கி நம்ம கேரளா பீஃப் கறி செய்யலாம். கேரளா ஸ்பெஷல் பீஃப் கறி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி கழுவிட்டேன். குட்டி குட்டி துண்டாக நம்ம கட் பண்ணிக்கிறணும். நல்லா அதை கழுவிக்கிறணும். மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு ஒரு குக்கரில் அதை சேர்த்துக்கிறணும். குக்கரில் சேர்த்து நான் சேர்க்குற மாதிரி நீங்களும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம மிளகாத்தூள், வெங்காயம், மிளகாத்தூள், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள் தூள், ஜீரகம் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டு ஒரு லெமன் புழிஞ்சு நம்ம அதை நல்லா கலந்துக்கிறணும். பாருங்கள், நான் போடுற மாதிரி நீங்களும் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு நம்ம இதை நல்லா கலந்துக்கிடுவோம். அதோட ஒரு லெமனையும் கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா கலந்துக்கிடுவோம். எல்லாமே பாருங்கள் எப்படி கலக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் கலந்துக்கோங்க. அதே மாதிரி கலந்துட்டு அதில் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விட்டு ஒரு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நான் ஒரு 12 விசில் விட்டுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு 12 விசில் விட்டுக்கோங்க. குக்கர் வச்சாச்சு நம்ம அடுப்பில். அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நான் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே ஊற்றிருக்கேன். அதில் நம்ம நிறைய சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். நான் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் மல்லி இலை எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கிக்கிறணும். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிக்கிறணும். இந்த பாருங்கள், சோம்பு போட்டு எண்ணெயில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கின உடனே நல்லா வதக்கணும். பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அதில் நம்மளோட தக்காளி போட்டுக்கிடுவோம். தக்காளி போட்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம அதை நல்லா வறுத்துக்கிடலாம். பாருங்கள், நான் வறுக்கிற மாதிரி நீங்களும் வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்க சாறையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு நம்ம தேவைக்கு அளவு உப்பு போட்டுக்கிடணும். நான் சொல்ல மறந்துட்டு அதுலேயே நீங்கள் உப்பு போடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கின உடனே எல்லாமே போட்டுச்சா நம்ம நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்ச கறி, இந்த மசாலா எந்த ஒரு மசாலாவும் போட தேவையில்லை. நம்ம வேக வச்ச கறி இந்த எண்ணெயில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கிடணும். பாருங்கள், நான் சேர்த்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா மல்லி இலையும் கருவேப்பிலையும் மேலாக்கில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.